வழக்கமாக வெண்டைக்காயை வச்சு நம்ம வெண்டைக்காய் சாம்பார், காரக்குழம்பு, அப்புறம் பச்சடி, பொரியல், வறுவல் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமாக வெண்டைக்காயை வச்சு வெண்டைக்காய் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் கிரேவி வந்து சாதத்தோடு கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. வெண்டைக்காய் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து முதல்ல தண்ணியில் ஊற்றினா நல்லா கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப சின்ன சைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கும் போது அதோட வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கிரேவிக்கு வந்து அது நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எல்லா வெண்டைக்காயும் இதே சைஸில் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வெண்டைக்காயை வதக்கணும்னா வெண்டைக்காயோட கலர் வந்து மாறாமல் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அதே மாதிரி எப்போயுமே வெண்டைக்காயை தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு நறுக்கணும். அப்படி இல்லைன்னா கழுவுன வெண்டைக்காயை ஒரு ட்ரேயில் வச்சு அதனோட ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் வந்து வழுவழுப்பு தன்மை இல்லாமல் வதக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 3 மிளகாத்தில் அந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ஜீரகம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சமாக மாறி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி அதனோட கலர் வந்து இந்த மாதிரி மாறி வரும்போது இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து காரத்துக்கு வந்து 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கடமிளகானா காரத்தை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம எண்ணெயில் வதக்கினா போதும். பொடியெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் அதிக நேரம் வதக்கிட்டோம்னா அதோட கலர் வந்து மாறி போயிடும். இந்த டைம் பொடியாக நறுக்குனா தக்காளி 2 வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியை வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கணும். தயிர் வந்து அதிக புளிப்பாக இருக்கக்கூடாது. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டினால் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதே சமயம் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு கிளறி விடணும். அது மாதிரி கரண்டினால் நல்லா மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா தயிர் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால நல்லா அந்த மாதிரி கரண்டினால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான அளவு மொத்தமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கரண்டினால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். நம்மளோட கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ திருப்பி இந்த கரண்டினால் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடும்போது கிரேவி வந்து இப்போவே ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த வெண்டைக்காய் மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சுட சுட வெண்டைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காயை வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் கிரேவி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கே நீங்களும் வெண்டைக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.